நியூஸ் 18 தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் களத்தில் மதுரை மத்திய தொகுதியில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய அதிமுக கூட்டணியில் புதியநீதி கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய இயக்குநரும் நடிகருமான திரு சுந்தர்சி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், முதல் முறையாக நேரடி அரசியலில் நீங்கள் களம் காண்றீங்க. குஷ்பு மேடம் ஒன்று சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து பேக் போனே வந்து சுந்தர்சி சார் தான் அப்படி சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நீங்கள் அரசியலில் அவங்களுக்கு என்ன மாதிரியான சார் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? இல்லை, அரசியல் எல்லாருக்கும் அரசியல் அறிவு இருக்கணும், அரசியல் பற்றிய ஒரு அக்கறை இருக்கணுங்கிறது என்னோட உறுதியான ஒரு நிலைப்பாடு. ஏன்னா எல்லாருமே நமக்கு என்னென்னு விலகிட்டு போனால் யார் தான் வந்து இங்கே வர்றதுன்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ எனி டைம் வந்து அவங்க குஷுக்கு நான் மட்டும் இல்லை, எல்லா கணவரும் அவங்க ஒய்ஃபுக்கு பேக் போன் மாதிரி இருக்கணும், எல்லா மனைவியும் அவங்க கணவனுக்கு பேக் போன் மாதிரி இருக்கணும். அப்படி தான் நான் இருந்தேன். மதுரை மத்திய தொகுதி தேர்வு செய்ய என்ன காரணம்? நீங்கள் இந்த தொகுதியில் வேற ஏதாவது தொகுதி செலக்ட் பண்ணியிருந்தீங்களா, இல்லை அவங்க கொடுத்ததுனால நீங்கள் இங்கே போட்டிருந்தீங்களா? மதுரை மத்திய தொகுதி அதிமுக பொதுச் செயலர் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. புதிய நீதி கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஏசிஎஸ் அவர்கள் இது போட்டியிடுற வாய்ப்பு எனக்கு வழங்கினார். அப்படிதான் வந்து மதுரை மத்திய தொகுதியில் நான் வேட்பாளராக வந்தேன். ஆனால் மதுரை எப்பவும் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஊர். ஸோ இங்கே எனக்கு வந்து வேட்பாளராக, அது இரட்டைலை சின்னத்தில் வேட்பாளராக போட்டியிடுற வாய்ப்பு கிடைச்சோன்னா வந்து அந்த சந்தர்ப்பத்தை நான் வந்து இழக்க விரும்பலை. ஏன்னா 30 வருஷமா சினிமா எல்லாமே எனக்கு வந்து மக்கள் மூலம் தான் கிடைச்சிது. அந்த மக்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு வந்தபோது, அது வெறும் சினிமாவில் இருந்துட்டு தனியாளாக பண்ணுறதோட ஒரு ஆட்சி அதிகாரத்தோட இருக்கும்பொழுது இன்னும் நிறைய மக்களை ரீச் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்காகவும் மதுரை மத்திய தொகுதி எனக்கு ஒதுக்கப்பட்ட போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சினிமா நடிகராக இருந்து இயக்குநராகவும் நடிகராகவும் இருந்து வந்திருக்கீங்க. சினிமா அனுபவம் அரசியல் எந்த அளவுக்கு ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே வந்து பொதுமக்களை நோக்கி தான். அது வந்து பொழுதுபோக்கு துறை, இது சேவையான விஷயம். பட் எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் என்ன, மக்களை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறது. அது காட்சி ஊடகத்து வழியாக பண்ணுறோம், இது வந்து வாழ்க்கை நடைமுறையில் பண்ணுறோம். ஸோ ரெண்டுதோட அல்டிமேட் கோல் என்ன, மக்களை சந்தோஷப்படுத்துறது தானே. ஸோ அந்த வகையில் வந்து 30 வருஷமா வந்து மக்களை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷப்படுத்திருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு களம் வந்து இப்போ வந்து அரசியல் மூலமாக வந்திருக்கு. இது மூலமாக மதுரை மத்திய தொகுதி மக்களை வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து மீட்டு ஒரு சந்தோஷமான நிலைமை கொண்டு வர முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. சினிமாவிலிருந்து வந்த எம்ஜிஆராக இருக்கட்டும் சரி, ஜெயலலிதா மேடமாக இருக்கட்டும் சரி, அரசியலில் வந்து மக்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு நடிகராக உங்களை மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுப்பாங்களான்னுங்கிற சந்தேகம் எனக்கு இப்போ இல்லை. ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாக வந்து நான் மதுரையில் ஒவ்வொரு தெருவாக பல தரப்பட்ட மக்களை வந்து நான் சந்திக்கிறேன். அவங்க முகத்தில் என்னை பார்த்தோன்னே அவங்க அடையிற சந்தோஷம் ஆகட்டும், அவங்க கொடுக்குற வரவேற்பாகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் எனக்கு வந்து அந்த சந்தேகம் இல்லை, மக்கள் என்னை ஏற்றுப்பாங்களான்னு. ஆல்ரெடி ஏற்றுக்கிட்டாங்க. மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த மட்டும் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. திமுக முதல்வர் ஸ்டாலின் வந்து என்ன சொல்றாருன்னா, அடிக்கடி வந்து சிறுபான்மையினருடைய பாதுகாவலரே திமுக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வாக்கை தக்க வச்சுக்க நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் பண்றீங்க? சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லி தான் மக்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தி அந்த ஓட் பேங்கை வந்து அவங்க விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த சிறுபான்மையினரோட ஓட் பேங்குங்கிற ஒரு கவசத்தை வச்சுட்டு தான் அவங்க பண்ற ஊழல்கள் எல்லாமே நடக்குது. சிறுபான்மையினர் இனிமேலும் இது பார்த்தெல்லாம் ஏமாற தயாரா இல்லை. அவங்க விழிச்சுக்கிட்டாங்க. கடந்த 5 வருஷத்துல சிறுபான்மையினருக்காக அவங்க என்ன பண்ணாங்க? எத்தனையோ விஷயம் இருக்கு. சாதாரண நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு மூத்த இஸ்லாமிய சகோதரர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, இஸ்லாமிய பெருமக்களை புதைப்பதற்கு ஒரு ப்ராப்பரான இடுகாடு கூட இங்க இல்லை. அவங்க கேட்கறது சாதாரண அந்த விஷயம்தான். அவங்களுக்கு அதாவது மனிதன் வாழும்போது என்ன மரியாதையை வாழ்றானோ, அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட மரியாதையான அடக்கம் செய்யப்படுங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கான ஒரு அடிப்படை மரியாதை. அது கூட வந்து ஒரு ப்ராப்பரா செய்யாம தான் இந்த ஆட்சி இயங்கிட்டு இருக்கு. சிறுபான்மை மக்களுக்காக பாதுகாவலர் சொல்றாங்க, சிறுபான்மையினருக்காக ஒரு திரும்ப கூட அவங்க கிள்ளி போடல. என்ன தைரியம்? என்னவா இருந்தால் சிறுபான்மையினர் நமக்கு ஓட்டு போடுவாங்க, நம்ம தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஓட்டு அரசியலை பேசி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. சிறுபான்மையின மக்கள் சகோதரர்கள் யாருமே வந்து இனிமேல் இதை நம்பி ஏமாற தயாரா இல்லை. அதுக்கு வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு கரெக்டான ஒரு பாடம் போட்டு வாங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு விஜய் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாரு. அப்படிங்கிறப்போ நீங்க வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டா நீங்க பாக்குறீங்க, குஷ்பு மேடம் வந்து அவருடைய தம்பி அப்படி சொல்றீங்க.
விமர்சனம் பண்ணாதது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? உங்க கூட்டணி கட்சியே ஒரு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விமர்சனம் பண்றாரு சார். இதுக்கான பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த சாப்டர் வந்து மறுபடியும் அதுக்குள்ள நான் போக விரும்பல. களத்துல வந்து பொலிட்டிக்கல் கேம்ல விஜயும் ஒரு போட்டியாளராக இருக்காரு இல்லையா? நீங்க வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் தான் போட்டிங்கிறது என்ன பொருத்தமா இருக்கு? அது நீ எத்தனை வகையில எத்தனை ரூபத்துல உங்க திறமையெல்லாம் காட்டி கேட்டாலும் நான் இதுக்கான பதில ஏற்கனவே சொல்லிட்டேன். விஜய் மீது தனி அவர் அரசியல வெற்றி பெறுவார் நம்பிக்கை இருக்கா சார்? இல்ல சார், இல்ல சார், இல்ல சார். சரி ஓகே. தேங்க்யூ. மதுரை மத்திய தொகுதியில போட்டிடுறீங்க. தேர்தல் முடிவுகள் மாற்றம் இருக்கும் பட்சத்துல அரசியல்ல தொடர வாய்ப்பு இருக்கா இல்ல சினிமாவில் கண்டினியூ? அதுக்கு இன்னொரு கோணத்துக்கே நான் போல. மதுரை மத்திய தொகுதி எலெக்ஷன்ல அதிமுகவின் தலைமையிலான இரட்டை இலை கண்டிப்பாக வெல்லும். வென்றதுக்கு அப்புறம் என்னோட முழு பணி பார்த்தீங்கன்னா மதுரை மத்திய தொகுதி மக்களுக்கு தான். அதுல எந்தவித மாற்றமோ எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் முழுக்க முழுக்க மதுரைக்காரனாக தான் இருக்கேன். சட்டசபை நிகழ்வுகளை தவிர மற்ற நேரத்திலாம் மதுரையில் தான் இருப்பேன். இதுதான் வந்து என்னோட ஸ்டான்ஸ். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக சேர்ந்து போட்டிட்டாங்க. அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தார். அப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 2%. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனியாக களம் காண்றாங்க. பாஜகவுடைய வாக்கு சதவீதம் 11%. இப்போ திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேரும் பொழுது ஒன்று வாக்கு வங்கி கூடணும், ஆனால் தனியாக நிற்கும் போது கூடுது. ஸோ இவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி இன்னும் ஜெல்லாகாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? கடந்த காலத்தை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல. அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா இப்போ நீங்களே பாக்குறீங்க எல்லா கூட்டணி கட்சிகளும் எப்படி ஒரு சந்தோஷமா வேகத்தோட எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கட்டு. இப்போ இங்கேயே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சிகளும் இங்க இருக்காங்க. சோ அந்த பழசை பத்தி எல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இப்போ என்டிஏ கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கும் என்டிஏ கூட்டணி இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஒற்றுமையாக தோளோடு தோல் என்று முழு வேகத்தோட வந்து எடப்பாடியார் ஆட்சி அமைக்கிறதுல குறிக்கோளா இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை வந்து இந்த பழைய கணக்கெல்லாம் உடச்சு தூள் ஆக்கிட்டு கண்டிப்பாக வந்து நாங்கள் வெல்வோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வந்தபோது என்டிஏ கவர்மெண்ட் அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முன்னுக்கு முரணா இல்லையா சார்? மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படாதா? என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி. இது பிரதமர் அவர்களும் தெளிவா சொல்லிட்டாங்க, மக்களுக்கும் தெளிவா தெரியும். இதுல நான் ஒன்னும் புதுசா சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2000 முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அவர் ஆட்சியில் இருந்தார். அப்புறம் நிறைய தேர்தல்களை சந்திக்க, நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற, ஆனா எல்லா தேர்தலுமே தோல்வியை மட்டுமே சந்திச்சுட்டு இருக்காங்க. அவரை ஒரு ஆளுமை மிக்க தலைவரா நீங்க ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா. வெற்றி தோல்விங்கிறது அரசியல் இல்லை, வாழ்க்கையிலையும் சகஜம்தான். நான் சினிமாவில் இருக்கேன், நான் ஒரு இயக்குனராக வந்து நான் வெற்றியும் சந்திச்சிருக்கேன், தோல்வியும் சந்திச்சிருக்கேன். அதனால வந்து நான் வந்து திறமை இல்லாதவன்னு சொல்ல முடியாது. ஒரு தோல்வி வர்றதுனால வந்து திறமை இல்லாதவன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நடுவில் சில இடையூறுகள் ஏதாவது வரதான் செய்யும். அதை தாண்டி கண்டிப்பாக அவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர், மாபெரும் இயக்கத்தை வந்து கட்டி ஆள்ற தலைவராக, ஆளுமையோட அந்த இயக்கத்தை வந்து கட்டி காக்கிற ஒரு தலைவர். சரி, இப்போ நிறைய விமர்சனங்கள் என்னன்னா, திரு சுந்தரிசி அவர்கள் வந்து மதுரைக்காரர் கிடையாது, வெளியூர்ல இருந்து வந்து இங்க போட்டி போறாரு, அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப எதிர்கட்சி வேட்பாளர் வந்து அவர் 25-30 வருஷம் அமெரிக்காலையும் ஃபாரின்லயும் கார்பரேட் கம்பெனிக்கு வேலை செஞ்சுட்டு தான் வந்தார். அவர் மாதிரி நான் வெளிநாட்டிலேருந்து வரல, இங்க இருக்கிற சென்னையில தான் வந்திருக்கேன். தமிழ்நாட்டுக்காரனா நான் வந்திருக்கேன். நான் ஒரு அடிமட்டத்திலிருந்து, ஒரு சராசரி மிடில் கிளாஸ் குடும்பத்திலிருந்து தனியால சென்னைக்கு போய் கஷ்டப்பட்டு என்ன நானே உருவாக்கி என்ன நானே செதுக்கி 30 வருஷமா வந்து சினிமாவில் வந்து அவ்வளோ காம்படிஷன் மிக்க ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் 30 வருஷமா போராடி நான் வந்து நின்றுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து என்ன போய் வெளியூர்காரன்னு சொல்றதில்ல. இது தமிழ்நாடு. நம்ம தமிழில் வந்து நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா அதை வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு படம், திருநெல்வேலிக்கு ஒரு படம், சேலத்துக்கு ஒரு படம், திருச்சிக்கு ஒரு படம், மதுரைக்கு ஒரு படம் எடுக்கல, தமிழ்நாட்டுக்கு படம் எடுக்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழன் எங்கே வேணாலும் நிற்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த வகையில் நான் நினைக்கிறேன். நான் திடீர்னு 25 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு டகால் இங்கே வந்து தேர்தலில் நிக்கல. அது போக திமுக கூட்டணி தான் வந்து வெளியூர்காரன்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியிலேயே எத்தனை பேருக்கு வந்து சீட்டு கொடுத்திருக்காங்க வெளியூருக்கு? ஏன் அவ்வளவு? ஏன் இப்போ முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா நிக்கிறாரு, அவர் குளத்தூர் நிக்கிறாரு, அவர் தொகுதி குளத்தூரா? இல்ல மதிப்புக்குரிய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்து சேப்பாக் ட்ரிப்ளிகேல நிக்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்லையே. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்கு கேட்கறாங்கன்னு புரியல. ஏன்னா இதை தவிர என் மேல வைக்கிறதுக்கு வேற எதுவும் அவதூறு கிடையாது. என்கிட்ட அவங்க சொல்றக்கூடிய ஒரே ஒரு ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லலாம், இவன் வெளியூர்காரன். நான் தான் சொல்றேன், நான் மதுரைக்காரன், இங்க தான் இருக்கிறேன், இங்க தான் இருப்பேன்.
இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சார், போன எலெக்ஷன்ல ஜெயிச்சார், சட்டசபை உறுப்பினர் இருந்து அமைச்சரானாரு. அவர் எத்தனை பேர் மதுரையில இருந்து சந்திக்க முடிஞ்சது? அவர் என்ன எல்லா நாளும் மதுரையில இருந்தார், முக்காவாசி நாள் வந்து சென்னையில தான் இருந்தாரு. எவ்வளவு நாள் சந்திக்க முடிஞ்சது? எத்தனை பேர் எந்த மக்களால் வந்து அவர்கிட்ட தன்னோட குறைய சொல்ல முடிஞ்சது? நான் தொகுதி ஃபுல்லா கேட்கிறேன். தொகுதியில பல மக்கள் கடந்த 5 வருஷத்துல அவரை பார்த்ததே இல்லை. எந்த தொகுதி மக்களோட நல்லது கட்டத்திலேயே அவர் போய் கலந்துக்கல. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து என்ன பார்த்து வெளியூர்காரன்னு சொல்ல முடியும்? உள்ளூர்ல இருந்து உள்ளூர் மக்களை சந்திக்காத உள்ளூர்காரனை விட வெளியூர்ல இருந்து வந்து மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறேன் நான் எவ்வளவு மேலுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சினிமாவில் வடிவேல் சாருக்கும் உங்களுக்கும் நல்ல காம்போ, நல்லா செட் ஆகும். அரசியல் நீங்க வந்திருக்கீங்க, அவர் உங்களுக்காண்டி வந்து பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, நான் வந்து என்னோட சினிமா நண்பர்கள் யாரையுமே வந்து பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடல. இது வந்து என்னோட களம். நான் ஒரு முடிவு எடுத்து நான் வந்து நின்றுருக்கேன். அதுல வந்து இஷ்டப்பட்டவங்க வரலாம் இல்லையா, நான் யாரையும் வந்து வாங்க நான் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு அந்த தர்மம், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருக்கும், ஒவ்வொரு தாட் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த வகையில் நான் யாரையும் விட்டையும் அந்த மாதிரி கேட்கல. ரஜினி சாருடைய 173வது படம் வந்து நீங்க இயக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ப்ரீ பிளான்டா பொலிட்டிக்கல் என்ட்ரி ஆறனால தான் அது கைவிட்டீங்களா சார்? இல்ல, அந்த சமயத்துல அதை பத்தி எதுவுமே இல்லை. அது காரணங்கள் வேற. அதுக்கு இதுக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை. என்னோட அரசியல் என்ட்ரிக்கும் அந்த படத்துக்கு எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நிச்சயமா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார் மதுரை மத்திய தொகுதியில வெல்வோம் அப்படின்னு? கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, நம்பிக்கைங்கிற காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, மக்களுக்கு இந்த நடந்துட்டு இருக்கிற அரசாங்கத்து மேல இருக்கிற வெறுப்பு. இதை நான் கண்ணால பாக்குறேன். நான் மட்டும் இல்ல, மதுரை மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் வந்து டெய்லி பாக்குறாங்க. இன்னைக்கு காலையில வந்து ஒரு டோபிகானா எரிஞ்சு கிடக்குது, ஒரு சலவையர் கூடம். அங்க பார்த்தா சலவை தொழிலாளர் சகோதரிகள் எல்லாமே இருந்து அவங்க குறைகள்லாம் சொன்னாங்க. அவங்க வாழ்ற அந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. இதே சட்டசபை உறுப்பினர் அவரோட தொகுதி நிதியில தான் அந்த பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக் வயர்லாம் பிஞ்சுக்கிட்டு எரிஞ்சு போச்சு. இப்ப அந்த சலவை தொழிலாளர் சகோதரர்கள் அவங்களோட துணிமணிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எரிஞ்சு கிடக்குது. அதுக்கு அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? நேத்து நெருப்பு பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அது அணைக்க கூட அங்க தண்ணி இல்லை. அணைக்கவே தண்ணி இல்லை, நெருப்பு அணைக்கவே தண்ணி இல்லை. அவங்களோட வாழ்வாதாரமே வந்து சலவை தொழில் செய்யறதுக்கான வந்து தண்ணி வசதி கிடையாது. எல்லாம் தொட்டியெல்லாம் காஞ்சி கிடக்குது. அப்படியே அவங்க செய்யற வேலையை பார்த்து அந்த கழிவு நீர் அதை அகற்றப்படாததுக்கு வழி இல்லாம இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட வந்து கழிவறையெல்லாம் காட்டினாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஒரு வந்து இந்த மாதிரி நிலைமையில வந்து மக்களை வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது அவ்வளவு வயிற்றுச்சலா இருந்துச்சு. இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி மதுரை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமே இல்லாத ஒரு சுற்றுச்சூழல், ஒரு கழிவுநீர் அகற்றத்துக்கு வழி இல்லாத விஷயம், குடிதண்ணீர் இல்லை, ரோட்ல டிராபிக், எங்க பார்த்தாலும் டிராபிக், சாலையெல்லாம் பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு ஃபியூச்சரை பத்தி எந்தவித நினைப்பு இல்லாம வெறும் ஊழல் லஞ்சம் அப்படிதான் வந்து இந்த அரசாங்கம் ஓடிட்டு இருக்கு. கார்பரேஷன் ஊழலோட கணக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தெரியுது 200 கோடி, ஆனா நமக்கு தெரியாம எத்தனை ஆயிரம் கோடி தெரியல. சோ மக்கள் ஃபெட்டப் ஆயிருக்காங்க, மக்கள் வெறுப்போட உச்சத்தில் இருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு எதிரான அவங்களோட வெறுப்பு வந்து உச்சத்தில் இருக்கு. சோ கண்டிப்பாக அந்த வெறுப்பலை அதிமுக ஆதரவலையாக மாறும். இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும். முதலமைச்சராக எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் பதவியேற்பார். கலகலப்பு 3 படத்துல வந்து நீங்க முன்பணம் வாங்கிட்டு பணம் திருப்பி தராம மிரட்டுறதா வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் உங்க புகார் ஒன்றா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த புகார் அப்படிங்கறது வந்து எப்படி பாக்குறீங்க? இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு அரசியலுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்து தான் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றேன், என்கிட்ட குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிச்சி இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் கறிக்கடையெல்லாம் மூடுவேன் அப்படின்னு சொன்னிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணாங்க. அடுத்து இது அந்த படத்துக்கு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற மிஸ்டர் மணிகண்டன் அண்ட் மிஸ்டர் அசோக் 2 பேரும் பாத்தீங்கன்னா நான் அவங்களோட சகோதரர்கள் மாதிரி பழகினேன். எஸ்பெஷலி அந்த தினேஷ்ங்கிறவரும் என்னோட கூட பிறந்த தம்பி மாதிரி தான். நவம்பர் 25 வரைக்கும் அவர் நான் கான்டாக்ட்ல தான் இருந்தோம். நான் வந்து நான் படம் பண்ணுறேன், அதுக்கான அட்வான்ஸ் கொடுத்தாங்க, இது உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அந்த நேரத்தில் படம் பண்றதுக்கு நான் ஷூட்டிங்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கும்போது திரு மணிகண்டன் கிட்ட வந்து அவர் ஆக்சுவலி அமெரிக்காவில் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு.
அந்த கம்பெனியில் அங்கேருந்து அமெரிக்காவில் நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது, அதனால் நான் படம் தள்ளி ஆரம்பிச்சிக்கலான்னாரு. எனி டைம் பிரதர், நீங்கள் எப்போ வேணாலும் படம் சொல்லுங்கள், நான் படம் ஆரம்பிச்சிக்கலான்னு சொல்லிட்டேன். இதுதான் எனக்கு அவருக்கு நடந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு நேற்று இந்த தகவல் வந்தபோது தான் எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது ஒரு சாட்சி சொல்லணும். அவங்க என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப், இல்லை நான் பணம் கொடுக்க மறுத்தேங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப், ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் கால், இல்லை ஒரு மெயில், இல்லை ஒரு நினைவூட்டல் கடிதம், இல்லை அவன் என்கிட்ட நேரடியாக அது பணம் கேட்டதுக்கான ஒரு ஆதாரம், ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அது குற்றத்தை ஒத்துக்குவேன். எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பாவம் அவங்க நல்லவங்க, எந்த அழுத்தத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் என் மேலே கொஞ்சம் அபாண்ட பழி எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அவங்க மேலே அவதூறு வழக்கு தொடருவேன். நேற்று பேசும்போது எம்ஜிஆருடைய நான் மிகப்பெரிய அவரை நான் தலைவராக ஏற்றுக்கொண்டவன், சின்ன வயசுல நான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியை கூட பிடிங்கி நான் அவருக்காண்டி பிரச்சாரம் மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லு. எம்ஜிஆர் ஏன் சார் அவ்வளோதான் உங்களை அரசியல் இன்ஸ்பிரேஷன்? எம்ஜிஆர் நான் அவரோட ரசிகன்னு சொல்ல மாட்டேன், நான் அவரோட பக்தர். நான் சின்ன வயசுலேயே அப்பவே அவர் சினிமாவில் விட்டு போய் முதலமைச்சரெல்லாம் ஆகி எத்தனையோ ஆயிட்டார். அப்பவே சின்ன பெண்ணா இருக்கும்போதே எனக்கு என்னமோ தெரியல, அவர் மேலே அப்படி ஒரு இனம் புரியாத ஒரு அட்ராக்ஷன். ஸோ அப்போலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு அவரை என்னோட அதிர்ஷ்ட சிம்பிளாகவே நான் பார்க்குறேன். காலையில் நான் கிளம்பும்போது எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோவோ அவரோட பாட்டோ அவர் சம்மந்தப்பட்ட செய்தி கிடைச்சா அன்றைக்கி நாளே நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதான் சொன்னேன். இன்னொன்று பிடிஆர் என்ன எம்ஜிஆரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. ஏன் சார் அவர் இன்னொன்று சொல்றாரு சார், அவர் தமிழ்நாட்டிலேயே எந்த தொகுதியுமே இல்லாத அளவிற்கு ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயல்பாட்டு அறிக்கையாக கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ இந்த விமர்சனம் அவர் மீது வைக்கும்பொழுது அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த செயல்பாட்டு அறிக்கையெல்லாம் பாத்தீங்களா? அரசாங்கத்தோட பேசிக் வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் இருக்கும். முதியோருக்கு வர உதவித்தொகை, ரேஷன் கார்டு கொடுக்க வேண்டியதெல்லாம் அரசாங்கத்தோட கடமை. அது ஆட்டோமேட்டிக்கா ப்ரொசீஜரா அதிகாரிகளால் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் தான் ஒரு ப்ரோக்ரஸ் கார்டில் போட்டிருக்காரு. இத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்தோம், இத்தனை பேருக்கு ரேஷன் கார்டு புதுப்பித்தேன். ரேஷன் கார்டு புதுப்பித்ததெல்லாம் எம்எல்ஏக்கு சாதனையா? அது அரசாங்க இயந்திரத்தின் அடிப்படை வேலைகள், அடிப்படை கடமை. ஸோ இந்த மாதிரி தான் இது இருக்கு. இன்னொன்று அப்படி அவர் நல்லபடியாக அப்படி ஒரு எஃபெக்டிவான ஒரு மினிஸ்டரா, திறமையான மினிஸ்டரா இருந்தாருன்னா அவரையும் அவரோட முதலமைச்சரே டீப்ரமோட் பண்றாரு. ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டரா அவரோட இதை ஆரம்பிச்சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஃபைனான்ஸ்லேருந்து அவர் அதோட ஒரு சின்ன துறைக்கு மாற்றப்பட்டார் அமைச்சரா. ஏன்? அப்படி ஒரு திறமைசாலியாக இருந்தால் இப்படி அழகான ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்லாம் காட்டினாருன்னா அவரோட டிபார்ட்மெண்ட்லயும், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் அவருக்கு அப்படி நான் என்னெல்லாம் பண்ணேன்னு ஒரு வெள்ளை அறிக்கை ரெடி பண்ணும்போது அது அவ்வளோ நல்லா இருந்தா முதலமைச்சரையும் அவரை டீப்ரமோட் பண்ணும். சரி, கட்சி பதவியிலே எடுத்துக்கோங்க. ஒரு ஐடி விங் செக்ரட்டரியா இருந்தார் நினைக்கிறேன். அந்த பதவியும் அப்படி பறிக்கப்பட்டு, அமைச்சர் இல்ல, நான் கட்சியில சொல்றேன், கட்சியில ஐடி விங்கோட தலைமை பொறுப்புலையா செக்ரட்டரியாவா இருந்தாரு. அந்த பதவியும் அவர்கிட்ட பறிக்கப்பட்டு அவரோட சீனியர்ட்ட கூட கொடுக்கப்படல. அவரோட ஜூனியரான ஒரு மிஸ்டர் டிஆர்பி ராஜா அவருன்னு நினைக்கிறேன், அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கட்சி தலைவராகவும் அவர் மேல நம்பிக்கை இல்லை, அவரோட செயல்பாட்டில் திருப்தி இல்லை. ஒரு முதலமைச்சராகவும் அவரோட செயல்பாட்டில் திருப்தி இல்லைன்னா தான் ப்ரமோட் பண்றாங்க. அப்படிப்பட்டவரை நீங்க எப்படி பெருசா நம்ம சொல்ல முடியும்னு எனக்கு புரியல. நீங்க மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றா மக்களுக்கு செய்யக்கூடிய முதல் திட்டமோ பணி என்னவா இருக்கும்? முதல் திட்டம் மதுரையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை கழிவு நீர் பிரச்சனை. அதாவது சாலைகள்ல மட்டும் இல்ல, மக்கள் குடியிருக்கிற பகுதியிலும் சரி, சில சமயம் ஒரு சின்ன மழை பெஞ்சாலே வீட்டுக்குள்ளேயும் கழிவு நீர் பூந்துருது, குடி தண்ணீர்லயும் கழிவு நீர் கலக்குது. முதல்ல இந்த கழிவு நீர் பிரச்சனைக்காக ஒரு சொல்யூஷன் பண்ணணும். ஒன்னு. ரெண்டாவது, ஒரு தங்க நகரமா கோபுர நகரமா இந்த மதுரை இப்ப ஒரு குப்பை நகரமா மாறி இருக்கு. அந்த அவப்பேரை மாற்றணும், மறுபடியும் ஒரு சுத்தமான மதுரையை உருவாக்கணும். இதுதான் என்னோட முதல் பணியா இருக்கும். மதுரை கோவைக்கு மெட்ரோ திட்டம் தரல அப்படிங்கிறது திமுகவினர் குற்றம் சாட்டுறாங்க. நாங்க திட்ட அறிக்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நேற்று முன்தினம் மகாராஷ்டிரா முதலமைச்சர் மதுரைக்கு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, எங்க கட்சி சார்ந்தவரை ஜெயிக்க வைங்க, மதுரைக்கு மெட்ரோ ரயில் ஓடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல்வரும் நீங்க பிளாக்மெயில் பண்றீங்களா அப்படின்னு அந்த மாதிரிலாம் கேட்டு பார்த்தாரு. ஆக்சுவலா என்ன சார் அது? ஒரு கட்சி அவங்க சாதகமானவங்க ஜெயிச்சா மட்டும்தான் மெட்ரோ திட்டம் இந்த மாதிரி கொண்டு வரதுக்கான அந்த ஒரு இதுல தான் பேசியிருக்காரு. இல்ல சார், இது ஒரு அழகான ஒரு பிளான். இது அதாவது தன்னோட குறையெல்லாம் மறைக்கிறதுக்கு மற்றவங்க மேல பழிய போறது.
மெட்ரோ ரயில் வர்றதுக்காக அரசாங்க சைட்லேருந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும். அது எதையும் பண்ணாமல் அரசாங்கத்துக்கு மேலே மட்டுமே குறை சொல்லி, மத்திய அரசாங்கத்து மேலே மட்டுமே குறை சொல்லிட்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க கூட சண்டை போட்டு, நியாயமாக வர வேண்டிய நிதியெல்லாம் தடுத்துக்கிட்டு, எந்த நலத்திட்டம் பண்ணாமல் இருந்துட்டு, இப்போ எலெக்ஷன் நேரத்தில் எல்லா விஷயத்துக்கும் மத்திய அரசு மேலே குறைய சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாத்துமே மத்திய அரசு மேலே குறை சொல்லிட்டு இருந்தோம். அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க இல்லையா? இன்னொன்று, மெட்ரோ விஷயத்தை பற்றி மத்திய அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசுட்டு என்ன மாதிரி டீட்டெயிலாம் தேவைப்படுதுன்ட்டு அது எதுவுமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. அப்படி இருக்கிற போது தேவையில்லாம மத்திய அரசு மேலே குறை சொல்லிட்டு தாங்கள் செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு மேலே பழிய போட்டிருக்காங்கிறது தான் உண்மை. கண்டிப்பாக எடப்பாடி தலைமையிலான ஆட்சி அமைந்த பின் நல்ல விதமாக மத்திய அரசு கூட அனுசரணையாக பேசி மெட்ரோ ரயில் திட்டம் சென்னை கொண்டு வரப்படும், மதுரை கொண்டு வரப்படும். ஆல்ரெடி சென்னைக்கு வந்திருக்கு. சென்னைக்கு அடுத்து மதுரைக்கு கண்டிப்பாக கொண்டு வரப்படும். தேங்க்யூ சார். தேங்க்யூ.